சேலம் அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்தார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பருத்திக்காடு அருகே கோமாளி வட்டம் பகுதியில் உள்ள பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டாசு குடோனில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒருவர் பலியான நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வெடிவிபத்து எவ்வாறு ஏற்பட்டது? விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் வீராணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பருத்திக்காடு அருகே உள்ள கோமாளி வட்டம் மலை அடிவார பகுதியில் பட்டாசு அரசு அனுமதி பெற்று பட்டாசு குடோனானது செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை பட்டாசு குடோனுக்கான மூலப்பொருட்களானது ஒரு டாடா ஏசி வாகனத்திலிருந்து இறக்கும் போது திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பட்டாசுகள் மற்றும் ஏற்கனவே பட்டாசு செய்து வைக்கப்பட்டிருந்த குடோன்களிலும் இந்த தீயானது பரவி மளமளவென பட்டாசு தீப்பட்டு வெடிக்க தொடங்கியுள்ளது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே அதிக அளவிலான காயம் ஏற்பட்டு அவரை மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாகவும், அதே போன்று அங்கு பணியில் இருந்த மேலும் 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும், தொடர்ந்து அப்பகுதியில் பட்டாசு குடோனில் இருந்த பட்டாசுகள் தொடர்ந்து இதுவரை வெடித்துக் கொண்டே இருப்பதால் இதுவரை அப்பகுதியில் யாரும் காவல்துறை உட்பட தீயணைப்பு யாரும் நுழையவில்லை. தற்போதுதான் தீயணைப்புத்துறை அந்த பகுதிக்கு வந்து தீயை அணைக்கும் பணியினர் தற்போது தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இன்னும் இந்த வெடி விபத்து பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருப்பது காரணமாக உள்ளே வேறு யாராவது மாட்டிக்கொண்டுள்ளனர் என்பது குறித்தான விவரம் இதுவரை வெளியாகவில்லை. இது தொடர்ந்து தீயணைப்புத்துறை தற்போது தீயை கட்டுக்குள் வந்த பிறகுதான் மேற்கொண்டு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். தற்போது பொறுத்தவரை அந்த கோமாளி வட்டம் பகுதியில் மலை அடிவார பகுதியில் செயல்பட்டு வந்த பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் முதற்கட்டமாக உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போன்று 4 பேர் காயமடைந்து அவர்களை அரசு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். மேலும் தற்போது தீயணைப்புத்துறை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.